நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் பலன்னு பளிச்சுன்னு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கேஸ் மேலே விடாப்பிடின கரை, அழுக்கு கரை, எண்ணெய் பிசுக்கு எந்த கரையாக இருந்தாலும் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணால் கேஸ் ஸ்டவ் நல்லா பலன்னு புதுசு போல் மின்னும். கேஸ் ஸ்டவ் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கரை, டீ கரை, அழுக்கு கரை எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோசை மாவு எல்லாமே அங்கங்கே ஊற்றிருக்குங்க. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் மேலே ஸ்டாண்டு ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அந்த பர்னர் மேலே தண்ணி படாமல் இருக்க கொட்டாங்குச்சி எடுத்து நீங்கள் பர்னர் மேலே இது போல் நீங்கள் மூடி விட்டுருங்க. இது போல் மூடிவிட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு 6 ஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா நம்ம சேர்த்துக்கலாங்க. சோடா நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா கோல்கேட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்துட்டு 2 பொருளை கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே இந்த கோல்கேட் பேஸ்ட் நம்ம கேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து இந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் கேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஒரு நார் எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரப் எடுத்துட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. எந்த இடத்துல ரொம்ப அழுக்கு கரை, விடாப்பிடின கரை, எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அந்த இடத்துல ரொம்ப தேய்க்க வேண்டாம். லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும். லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் நம்ம கை வச்சு இது போல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ஒரு துணி எடுத்துக்கலாங்க. இல்லை ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்த்ததுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும். எந்த அளவுக்கு பழைய கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் அழுக்கு விடாப்பிடின கரை, எண்ணெய் கரை, உப்பு கரை எந்த கரையாக இருந்தாலும் கேஸ் ஸ்டவ் நல்லா பலன்னு பளிச்சுன்னு மின்னும். கண்டிப்பாக இந்த டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டாண்டு எப்போதும் போல் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் சமையல் செய்ய ஆரம்பிக்கலாங்க. கேஸ் பர்னும் ஈரமும் பட செய்யலை. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.